வாசியுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு ஜெபத்தின் வல்லமை என்கிற தலைப்பிலே உங்களோடு ஒரே ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி நான் முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். இதை தொடர்ச்சியாய் நான் இருக்கும் போது சில நாட்களிலே இந்த வசனத்தை பேசலாம் என்று விரும்புகிறேன். ஜெபத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு. ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஜெபம் இல்லை என்றால் நீங்களும் நானும் இல்லை. இயேசு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றுதான். அவர் சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இவ்விதமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா நாம இன்றைக்கு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறது இல்லை, இல்லையா? நம்ம ஏறெடுப்போம், இருந்தாலும் சிலர் ஏறெடுப்பது இல்லை. அந்த ஜெபம் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கூட ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்ன? நீங்களும் நான் ஜெபிக்கிற ஜெபம் உருக்கமாய் ஊக்கமாய் இருக்கப்பட வேண்டும், கருத்தாய் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் யாக்கோபு சொல்லுகின்றார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரையிலும் நீங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் அவருடைய முழு காரியமும் அதில் அடங்கியிருக்கிற ஒரே ஒரு காரியம் ஜெபம், விசுவாசம், வாஞ்சை, ஈவு, அரவணைப்பு, நம்பிக்கை. இதைத்தான் அவன் அடையாளமாய் அங்கு காட்டுகின்றான். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? இது ஒரு கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஜெபிக்காதுன்னு ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இல்லையா? நிறைய பேர் கேட்கிற ஒரு காரியம் தான். என்னோடு கூட சிலர் கேட்டது உண்டு, பிரதர், நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னே ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே, அப்புறம் ஏன் நாம ஜெபிக்கணும்? ஏன் நாம ஜெபிக்கணும்? இன்னைக்கு அதே கேள்வி அதுதான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சாப்பாடு முன்ன இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நமக்கு முன்ன சாப்பாடு, சாப்பாடே வா, சாப்பாடே வா என்று சொன்ன சாப்பாடு வாயில் வருமா? வருமா? வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கை வேலை செய்யும். கை மட்டும் வேலை செய்யணும்னு உள்ள வருமா? வராது. நம்முடைய வாய் வேலை செய்யும். வாய் திறந்தா மட்டும்தான் கை உள்ள போக முடியும், இல்லையா? உள்ள போன உடனே நமக்கு எப்படி உள்ள போயிருமா? இல்ல, பல்வேறு செய்யணும். ஒவ்வொன்றும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, நாம் ருசிக்க செய்கிறது. ஆண்டவர் அதற்கேற்ற விதத்தில் உள்ளே அனுப்பப்பட்டு நமக்கு பலன் உண்டு பண்ண பண்ணுகிறார். இதுதான் ஜெபம். ஜெபம் என்கிறது என்ன? நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல, ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பது அல்ல, ஜெபிக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு மத்தேயு 7:7 சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். தேடணும், அல்லேலூயா, சாரி, கேட்கணும், தேடணும், seek, தட்டணும், knock, seek, knock, கேளு, தேடு, தட்டு. தட்டினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இயேசு அழகாக சொன்னார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி, ஜெபியுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அழகாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த பக்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய்
பாருங்க, ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை. எப்படி ஜெபம் பண்ணணுமா? எப்படி ஜெபம் பண்ணணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குமே தெளிந்த புத்தி வேணும். சில சொல்றதை பார்த்து சொல்றதுக்கு புத்தி இல்லையான்னு கேட்போம் இல்லையா? அதை விட அறிவு இல்லையான்னு கேட்போம். கேட்போமா இல்லையா? பிள்ளைகளை பார்த்து அறிவு இல்லையான்னு கேட்டா பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இருக்கான்னு திரும்பி கேட்போம். உண்மைதானே? உண்மைதானே? அதான் உண்மை. இன்னைக்கு யாரு பிள்ளைகள் சொல்றதான் பெற்றோர் கேட்கணும். பெற்றோர் சொல்றதெல்லாம் பிள்ளைகள் கேட்கறதே இல்லை. காலம் மாறி போய்விட்டது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்கு. நீங்க கொஞ்சம் தெளிந்த புத்தியா இருக்கணும். தெளிந்த புத்தியா இருந்து ஜெபித்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தெளிந்த புத்தியுடமா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது, ஆசீர்வாதம் வெளிப்படும் போது ஒருவரும் அதை தடுக்க முடியாது, ஒருவரும் அதை நெருங்க முடியாது. ஏன்? தேவன் நம்மோடு கூட வாசமாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தெளிந்த புத்தி பெற்ற 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு, தெளிந்த புத்தி வரும்போது உணர்வு வரும். என்ன வரும்? உணர்வு வரும். இன்னொன்று, எப்பவுமே தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கு தான் உணர்வே இருக்கும். மற்றவங்களுக்கு சுய புத்தி இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை, வாழவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு சுய புத்தி தேவை. இல்லையா? சுய புத்தி முக்கியம். எங்கே இளையகுமாரன் தன் தகப்பனிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு புறப்பட்டு அத்தனையும் நாசமாக்கி விட்டான். ஒண்ணுமே இல்லை. இப்ப அப்பாட்ட போக முடியாது. ஏன் போக முடியாது? தப்பு பண்ணுனா அப்பாட்ட போக முடியுமா? நமக்கே தெரியும் இல்லையா? தப்பு பண்ணுனா போக முடியாது. நம்ம தெரிஞ்சுட்டே என்ன செய்யணும்? சொல்லுங்க, தப்பு பண்றோம். தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுக்கு வேலை என்ன சொல்ல தெரியுமா? அநேக அடிக்கு பாத்திரவான். அறியாம செய்த மன்னிப்பு உண்டு, அறிந்து செய்த பாத்திரவான். அநேக அடிக்கு பாத்திரவான். தெரிந்த புத்தி எப்பொழுது வந்தது? அவன் போய் ஒரு குடியாரத்தில் வேலை செய்யணும். அவனுக்கு என்ன வேலை? பண்டி மேய்க்கிற வேலை இல்லையா? நமக்கு பண்டினால நம்ம பக்கம் போக மாட்டோம். அருவருக்குள்ள மிருகம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆமே. ஆனா இந்த பண்டி தான் சிலரை புத்திய தெரிவிக்கிறது. பாருங்க, பண்டிக்கு உணவு வைக்கலாம். பண்டிக்கு உணவு வைக்கும் போது பண்டி சாப்பிடுற தவிர நினைச்சு பார்க்கிறோம். நினைச்சு பார்க்கும் போதுதான் இவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு ஆகாரம் இருக்கு. உண்மைதானே? நம்ம தான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது ஒரு ஆகாரம் கூட கிடையாது. நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சோம், துன்பத்தை அனுபவிச்சுதான் வந்தோம். ஆனா இப்ப என் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா வீட்டுல சொல்லுங்க, அநேக ஆகாரம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கண்டிப்பா என் பிள்ளைகள் சொல்ல முடியும். ஏன்? அன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இவருடைய வீட்டுல எல்லா ஆசீர்வாதம் உண்டு. ஆனா இவன் செய்த ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தன் சகோதரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. சுய பக்தி இல்லாதவனாய், தன் வாழ்க்கையில புத்தி இல்லாதவனாய், அத்தனை விற்று நாசப்படுத்துறவனாய் மாறினான். அல்லேலூயா. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அவன் அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்றதுக்கு அடையாளம் கன்னியாகுமரி மாவட்டம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு அவன் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுவாங்க. அது எப்படின்னு தெரியல. ஒரு மகளை திருமணம் பண்ணி கொடுக்கணும்னாலே தராசுல நிறுத்தி அதற்கேற்ற விதத்துல நகையை கொடுத்து என்ன பண்றாங்க? திருமணம் பண்ணி கொடுக்கிறாங்க. எங்க வச்சிருக்கான்னு தெரியல. அவங்கதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காற்று இருக்காது, தூற்றுதல் இருக்காது. இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்ம பார்க்கிறாரு கன்னியாகுமரி மாவட்டம் சொன்ன அவங்களும் அப்படித்தான். காலையில போனீங்கன்னா நல்ல உழைப்புதான். அந்த உழைப்பினாலே சேகரிக்கிறது. ஏன்னா இந்த நிலவை பெண்ணை பத்தவங்க படுற பாடு பார்த்தீங்கன்னா
அல்லேலூயா. என்ன உண்மைதானே? மாட்டை விலைக்கு வாங்குறது மாதிரி மனுஷனை விலைக்கு வாங்கித்தான் பொண்ணை கொடுக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இடம் எங்க? தொழுவம் தான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், புத்தி தெளிந்து நாம் எதை கேட்கிறோமோ, புத்தி தெளிந்தவராய் நாம் கடந்து வருகிறோமோ, நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். இவனுக்கு ஒரு புத்தி எப்ப வருது தெரியுமா? பன்றிகளுடைய தவிடு கிடைக்கவில்லையே, நான் பசியோடு இருக்கிறேனே என்று நினைத்த போதுதான் புத்தி வந்தது. இப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கு தான் அடுத்த வார்த்தை வரும். எப்படி? இப்ப அவன் சொல்றான், ஜெபிக்கிறான். அவன் வேண்டுகிறான் ஆண்டவரிடத்தில். எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு ஆகாரம் உண்டே, எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டே, நானே பசியினால் சாகிறேன், என் தகப்பனிடத்தில் நான் போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்வேன், நீங்க உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல. அவன் இங்க இருந்தே சொல்றான், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறான். இப்ப போயிட்டு தகப்பன் அறிக்கையிட்டான். அறிக்கையிடறதுக்கு சான்ஸே யாரு கொடுக்கல. அதுதான் உண்மை. அல்லேலூயா. நீ இந்த இடத்துல அறிக்கையிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல எடுக்கிற அறிக்கை பரலோகம் வரை இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு பதில் கொடுப்பார். அவன் நின்ன இடம், அவன் இருந்த இடம் அசுத்தமான இடம். அசுத்தமான இடத்திலிருந்து அவன் தேவனை நோக்கி பார்த்தான். அசுத்தமான இடத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்ததன் விளைவு, அவன் நோக்கி பார்த்ததனுடைய விளைவினுடைய அதிசயம் என்ன தெரியுமா? தன் தகப்பனிடத்திலே கொண்டு சேர்ந்தான். தகப்பன் தூரத்தில் பிள்ளை பார்க்கிறான். அவன் பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்கல, ஓடி சென்று கட்டி அணைத்து. எப்படி கட்டி அணைக்கிறாரு? அவன் வந்தது எப்படி கோலத்தில் வந்தான்? குளிச்சே இருக்க மாட்டான், முடியெல்லாம் அலங்கோலமாய், சட்டையெல்லாம் கிழிந்ததாய், செருப்பு கிழிந்தவனாய், சரீரமெல்லாம் நாற்றம் எடுத்தவனாய் கடந்து வந்தபோது அந்த தகப்பனுடைய பார்வைக்கு அது ஒன்று முக்கியமல்ல, என் மகன் முக்கியம் என்று சொல்லி ஓடி போய் கட்டி அணைத்தாரே, அது தாங்க இயேசுவினுடைய அன்பு. இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அதுதான். இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மகிமை அதுதான். இன்னைக்கு நீயும் நானும் ஒரு மகிமையோடு இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அழைப்பு முக்கியம். அந்த அழைப்பு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம். நம்ம இன்னைக்கு சாதாரண ஒரு அழுக்கடைந்த ஒரு நபரை கட்டி அணைத்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. ஒருத்தர் சொல்ல முடியுமா? செய்திக்கிறோமா? அல்லேலூயா. யாரும் செய்ய மாட்டோம். உங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, நாற்றமா இருக்கு, அப்படிதான் நினைப்போம், அப்படிதான் நினைப்போம். ஹலோ, எவ்வளவு மோசமானவர் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஆத்மா வருதுன்றால் அந்த ஆத்மாவை மார்போடு அணைக்க நீ கற்றுக்கொள், கற்றுக்கொள். இந்த நாட்களில் நான் சொன்னேனே, வியாதிப்பட்ட ஒரு தாய், கொப்பள நிறைந்து சீல்வடிந்து கொண்டிருந்த ஒரு அனுபவத்திருந்த தாய், பயங்கரமான பிரச்சனையோடு இருந்த தாய், அந்த தாயுடைய கால்களுக்கும் கரங்களுக்கும் என்னுடைய கயிறங்களிலே எண்ணெய் வார்த்து அவர்களுக்காக தொட்டு ஜெபித்த போது அந்த தாய் அழுதாள். என் பிள்ளைகள் கூட இவ்வளவு தூரத்துக்கு செய்ய மாட்டார்களே, உங்க கரத்தில் இவ்வளவு அசிங்கமான இடத்தில் தொட்டு ஜெபம் பண்ணீங்களே என்று அழுதார்கள். ஆனா கர்த்தர் அதனை காரணம் என்பது பெரிய விடுதலை. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம். தழும்பு போல் இல்லாதபடி கர்த்தர் அற்புதம் செய்தது உண்மையானால் இன்னைக்கு சொல்லுகிறேன், அசுத்தமானவர்களை கூட என் ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, துரத்துண்டவர்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நேசிக்கிற ஆண்டவர்களை மறந்து போகாது. அல்லேலூயா. அசுத்தத்தை கண்டால் தூர விலகி ஓடு என்று வேதம் சொல்லுவது உண்மைதான். அந்த அசுத்தம் அல்ல. ஒரு அசுத்தம் இருக்கிறது என்ன தெரியுமா? கொடுமையான மதுபானம், கொடுமையான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், விபச்சாரங்கள், கொடுமைகள், இதை விட்டு நீ வெளியே வா. அதுதான் அசுத்தம். அதுக்காக ஒரு மனிதன் குளிக்காம இருக்கிறான், அவன் வேதனைப்பட்டு இருக்கிறான், அது அசுத்தம் அல்ல. அவன் அரவணைக்க கற்றுக்கொள், அரவணைக்க கற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதெல்லாம் பார்த்து வந்ததுனால தைரியமா சொல்றேன். அல்லேலூயா. குஷ்டரோகிகளை கூட கரத்தை தொட்டு ஜெபித்திருக்கிற நாட்களை நான் மறந்து போகவில்லை. ஏன் தெரியுமா? இயேசுவின் அன்பு என்னோடு இருக்கப்படும் போது ஒன்றை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இவன் பாருங்கள், அந்த தகப்பன் அவன் அழுக்கை கூட காணாதபடி அவனை கட்டி அணைத்து அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் தெரியுமா? அவனுடைய முடியை சந்திரகன் பண்ணு, நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை அணிந்து கொடு, கால்களை செருப்பாடி வை, கையில மோதிரத்தை வை. அவனுக்கு அந்த இடத்துல ஆண்டவன் தான் அறிக்கைட்டார், ஒரே தகவல் அறிக்கைட்டு சான்ஸை கொடுக்கல தகப்பன். அவனுக்கு கொளுத்த கண்ணை அடிப்பித்தார்கள். நம்ம தான் எத்தனை தான் கொளுத்த கண்ணை அடிக்க வச்சா, எத்தனை கொளுத்த கண்ணு நமக்கு வந்திருந்தாரா, நம்ம வெளியே நின்று என் சிநேகிதரோடு நிற்பதற்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது தரவில்லையே என்று மூத்தவன் கேட்டது மாதிரிதான் இன்றைக்கு புத்தி இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் உள்ளே வந்த போது வெளியே இருந்தவன் உள்ள வந்தான், ஆசீர்வாதம் கிடைச்சது, காரணம் தெரிந்த புத்தி. ஆனா உள்ளே இருந்தவன் வெளியே போயிட்டான். உள்ளே இருந்தவன் வெளியே போயிட்டான். இன்னைக்கு உள்ளே இருக்கிற நீ நானும் வெளியே போகாதபடி காத்துக்கொள், தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்திருந்த வாலிபனுக்கு ஒரு தெரிந்த புத்தி வந்தது. அவன் கல்லறையில் இருக்கிறது வரையிலும் அவனை யாருமே நெருங்க முடியாது, சங்கிலிகளால் கட்டப்பட முடியாது, ஓட்டினால் தன் சரீரத்தை ரத்தங்களை அவன் அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிற ரத்தத்தை கீறி. ஆனா எப்பொழுது இயேசுவிடத்தில் வந்ததோ, நான் நினைக்கிறேன் பிசாசு அங்கே ஜெபம் பண்ணது தெரியுமா உங்களுக்கு? ஆமென். பிசாசு ஆண்டவரிடத்துல வேண்டுதலா நிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம மட்டும்தான் ஜெபம் பண்ண நினைக்கிறீங்களா? பிசாசு ஜெபம் பண்ணுது. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட போய் கெச்சுது. ஐயோ, என்னை சேதப்படுத்தாதபடி அந்த பண்டிகள் கூட்டத்தில் போடும். அதுக்கு தெரியும் பண்டிகள் கூட்டத்தில் போகணும். ரெண்டு பண்டி தான் தெளிந்த புத்தி உண்டு பண்ணி. அல்லேலூயா. இளையகுமாரனுக்கு ஒரு பண்டி தெளிந்த புத்தி கொடுத்தது. இப்ப லேகியன் பிசாசு பிடிச்சவனுக்கும் அந்த பண்டிக்குள்ள போனவரும் இவனுக்கு தெரிந்த புத்தி வந்து. அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, அவன் புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் சில புத்தி வரணும்னா சில பண்டிகளை போய் பாருங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. என்ன மறக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க வீட்டோட பண்டி இல்லைல்ல? அல்லேலூயா. ஆமா. பானுமதி அம்மாட்ட கேட்டதுக்கு அந்த கிராமத்தில் போய் பாருங்க எவ்வளவு பண்டிகள் இருக்கும். சில வேளை அவருடைய நடவடிக்கை மோசமா இருக்கலாம், ஆனா அதற்கு உள்ளே பிசாசுகள் போய் கடலுக்குள் மடிந்த போது இவன் புத்தி தெளிந்தவனாய் மாறினான். ரெண்டு ஜபத்துக்கும் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. 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 ஒருவனுக்கு புத்தி தெளிந்த போது என்ன மறந்தது? பாவம் மறைந்தது. ஒருவனுக்கு புத்தி தெளிந்த போது பாவம் மறைந்தது. இன்னொருவருக்கு புத்தி தெளிந்த போது பிசாசுகள் ஓடியது. அவன் விடுதலை பெற்றான். ஒன்று பாவம், ரெண்டு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் புத்தி தெளியணும். அதே பிசாசின் பிடிகளிலிருந்து வியாதிகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் புத்தி தெளியணும். அந்த புத்தி தான் நமக்கு முக்கியம். தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்முடைய ஜெபத்தை குறித்து ஒரு எலியாவை சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். நமக்கு அநேக பாடுகள் உண்டு, நமக்கு அநேக கஷ்டங்கள் உண்டு, நமக்கு அநேக வேதனைகள் உண்டு, நமக்கு அநேக துன்பங்கள் உண்டு, நமக்கு அநேக நெருக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் காலை வந்துவிட்டு மாலை மறைகிறது வரையிலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை யாராலும் சொல்ல முடியாது. உண்மையிலே நம்ம சில பேர் கேட்போம், ஆண்டவரே ஏப்பா உண்மைதானே அனுப்புறோம், உங்கள்கிட்ட தானே இருக்கணும், ஏப்பா பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. 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 சிலருக்கு பிரச்சனையை குறித்து வந்தாலும் புத்தி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, நிறைய பேர் வர வேண்டியவங்கள நீங்க காணல. காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு வேலை அதிகம், ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. ஒன்று சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை விட்டு நீ எங்க போனாலும் சரி உனக்கு நிம்மதி இருக்குது அந்த வாரம்.
இந்த வாரம் நிம்மதி இருக்கு. அதுக்கு உதாரணம் அன்னை தெரசா. அல்லேலூயா. அன்னைக்கு அவ படிச்சதுதான், இன்னைக்கு வரையும் என்ன செய்யல, அசையல. காரணம் ஒரே ஒரு முறை அவள் ஞாயிற்றுக்கிழமை விட்டு போய்விட்டு அவ்வளவு பிரச்சனைகளை அவள் சந்தித்தார். அன்றைக்கு அவள் தீர்மானம் எடுத்தவள் இன்றைக்கு வரை தீர்மானத்தில் நிலைநிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? தேவ சமூகத்திலே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னது இப்படி ஒரு காரியம். உண்மை சொல்றேன், அன்னை தெரசாவுக்கு வந்த அதே சூழ்நிலை மற்றவருக்கு வரும்போது நமக்கு புத்தி வரும், தெளிந்த புத்தி வரணும் இல்லையா? வரமாட்டாம், வரமாட்டாம். அல்லேலூயா, வரணும், வரணும். அல்ல ரவி பிரதர் ரொம்ப மெச்சுமே. என்ன வரட்டும், என்ன சூழ்நிலை வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை முடிச்சுட்டு போனா ஒரு தடவை கல்யாணத்துக்கு போகவே இல்லை. இங்க 2 மணி ஆயிப்போச்சு. 2 மணிக்கு பிறகு எங்க போகணும் அப்படியே நிறுத்திட்டாங்க. அது பிரச்சனையே வந்தது அவங்களுக்கு, அந்த குடும்பமே பிரச்சனைப்படுத்துச்சு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இதுதான் உண்மையான விசுவாசத்தினுடைய அடையாளம். தெரிந்த புத்தி நமக்கு இருந்தால் ஆலய பிரகாரங்களில் சரியாக இருப்பீர்கள். ஆலயம் என்பது சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது அல்ல. வியாதி இருந்தால் கூட ஆலயத்தை மறந்தவன் கிடையாது. எப்படியாவது ஒரு இடத்தில் போய் ஆராதிக்கப்பட வேண்டும் என்பது புரிந்து கொண்டிருக்கிறேன். சில இடங்களில் சில மாதங்களில் சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை வந்துவிடும், ஆலயம் எங்க இருக்கிறது தெரியாது. பல இடங்களில் சுற்றி நடப்பேன், ஆலயத்தை தேடி தேடி. காத்தலிக் ஆலயத்தில் கூட நான் போய் உட்கார்ந்து ஆராதித்தது உண்டு. என்ன ஏதாவது ஒரு இடத்தில் ஆராதிக்கப்பட வேண்டும். மும்பை பட்டணத்தில், அதே பெங்களூர்ல ஒரு தடவை நான் எப்பொழுது ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்ன யாருமே அவருக்கு தெரியாது, நான் பின்னாடி இருந்தேன். ஆனால் அந்த மனிதர் என்னை கவனித்துக் கொண்டே இருந்தார். ஆராதனை வேளை அந்த போதகர் கவனித்துக் கொண்டே இருந்தார். அந்த ஒரு நபரை கூப்பிட்டு அவர் யார் என்று விசாரித்து சொன்னார். விசாரித்தார்கள். விசாரித்த உடனே அவர் ஓடி வந்து என்னை மேலே கொண்டு வந்து எனக்கு செய்தி கொடுக்க வச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு ஒருவர் சுமந்து வருவார் என்கிறதை நினைவூட்டினார். அதை இன்னைக்கு இவரை கொண்டு நான் சும்மா ஆராதனைக்கு போனேன். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அன்றைக்கு வெளிப்பட்டது. பல வருடத்துக்கு முன்ன சொல்றேன், மகிமை வெளிப்பட்டது. காரணம், தேவனுடைய மகிமை எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? அறியாத நிலையிலே கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அதாவது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யாதபடிக்கு ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. திருப்பி ஜெபம் பண்ணா மழை வந்தது. ஹலோ, கருத்தாய் ஜெபம். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கருத்தாய் இருக்கணும். மளிகை கடையில பொருள் வாங்குற மாதிரி ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் கருத்தாய் இருக்கணும். வார்த்தை சுருக்கமா இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்ள ஒரு வார்த்தையை வைக்கப்பட வேண்டும். எலியா பாடுள்ள மனுஷன். அவப்பட்ட பாடலாம் சாதாரணம் கிடையாது. அதுல ஒரு பங்கு கூட நம்ம படுறது கிடையாது. ஆனா அவனை சுட்டி காட்டார் யாக்கோபு. நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு என்ன வல்லமை? கருத்தாய் ஜெபிக்கிறது தான் வல்லமை. அல்லேலூயா. சில ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா? அஞ்ஞானிகளை போல ஜெபிக்கிறது வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அஞ்ஞானிகளை போல அனுப்ப வேண்டாம். நீ போய் முழங்கால போடி விட்டு தேவ சமூகத்தில் ஜெபத்திற்கு ஆழம், நீளம், உயரம், அகலம் அறிந்து ஜெபம் பண்ணது. எபேசியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. எனக்கு இந்த ஜெபத்துக்கு கருத்து இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியம் இருக்கணும். இந்த தைரியம் இருந்தாதான் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசம், தைரியம், நம்பிக்கையுள்ள மனிதர்கள் வேதத்தில் அநேகம் உண்டு. இன்னைக்கு நான் ஒரு நபரை வைக்க போறேன். அல்லேலூயா.
விசுவாசம், தைரியம், நம்பிக்கையுமாய் ஜெபித்தவர்கள். அதிலே முக்கியமான ஒரு நபர் வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரையில் ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும் தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்தவன் நிமித்தவன் நிந்தையை அதிக பாக்கியம் உள்ளவன் என்று எண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இங்க ஒரு நல்ல மனிதர் யாரு? மோசே. இன்றைக்கு மோசையை குறித்து சொல்ல போறேன். நிறைய காரியங்கள் நான் முகவரையை தான் முதல்ல எல்லாம் நிறைய சொன்னேன். இப்பதான் செய்திக்கு வர ஜபத்திற்கு முக்கியமாய் இருக்கப்பட்ட ஒரு மனிதன் மோசே. மோசே யார் தெரியுமா? நாணல் பெட்டியில ராஜாவுக்கு பயந்து, அவருடைய கட்டளைக்கு பயந்து, அருமையாய் ஒரு நாணல் பெட்டியில நாணச்செடி உண்டைக்கு பிசிறுக்கீழ் பூசி நதி ஓரத்திலே ஒளித்து வைக்கப்பட்டவன் தான் மோசே. ஆமென். Hallelujah. Moses was a special baby. Moses was a special baby. அவர் சிறந்த குழந்தை, சிறப்பான குழந்தை, சாதாரண குழந்தை அல்ல. அவர் சாதாரண குழந்தை அல்ல. Moses was a Hebrew. இன்னொரு பக்கம் எபிரேயர் வகுப்பை சேர்ந்தவர். Moses is a rice and royalty. அவன் எப்படிப்பட்டவன்? மோசே ராஜ முறையில் அவன் வளர்க்கப்படுகிறான். ஒரு ராஜாவினுடைய சன்னிதானத்திலே பார்வோனின் குமாரத்தினாலே வளர்க்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். வளர்க்கப்பட்டு மோசையை கொண்டு போய் எங்க கொடுக்கிறாரு? எங்க கொடுக்கிறாரு? பார்வோன் குமாரத்திலே விட்டான். இவன் செய்யற ஒரே காரணம் மோசே மாற்றம், ஒரு கொலைக்காரனா மாறுறான். எப்படிப்பட்டவன்? அதான் முதல்ல அந்த வசனம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிறோம். தேவனோடு ஜனங்கள் துன்பத்தை, ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பது வாய்க்கும் என்று எண்ணுகிறார். அவர் துன்பம் அனுபவிக்கும்படி தன்னை தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாய் ஒரு கொலைக்காரனை மாறுகிறார். கொலைக்காரனை மாறுகிறார். ஆனா இன்னொரு பக்கம் சொல்ல போனா Moses was close with God. Close with God. Moses யாரோடு நெருங்கி இருக்கிறார்? ஆண்டவரோடு நெருங்கி இருக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆமென். நெருங்கி இருக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆமென். Moses was a courageous leader. அவன் ஒரு சிறந்த தலைவன் என்கிறதை வெளிப்படுத்துகிறார். ஒரு சிறந்த தலைவனாய் இருக்கப்படுகிற மோசேயை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் ஒரு எபிரேயன் தான். எபிரேயன் என்று சொல்லப்படுகிறவர். அவன் அன்றைக்கு எகிப்தியர்கள் எபிரேயர் என்று சொன்னாலே அருவருப்பு நிறைந்தவர்கள் என்று சுட்டி காட்டப்பட்டவர்கள். இவனுடைய வாழ்க்கை தான் ஒரு வித்தியாசமாய் மாறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த குழந்தை, ஒரு எபிரேயன், ஒரு ராஜமுறையில் வளர்க்கப்பட்டவன், ஆனால் கொலைக்காரனாய் மாறின போது கூட கர்த்தரை நெருங்கி சார்ந்திருந்தவன், ஒரு சிறந்த தலைவனாய் கர்த்தர் உருவாக்கி எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி கொண்டு போகிறவன். அதுக்கு நிறைய சரித்திரங்கள் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் சொல்ல வரல. நான் அவனுடைய ஜபத்தை மட்டும் சொல்ல வரேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜபம் எப்படிப்பட்டது தெரியுமா? சாதாரண ஜபம் கிடையாது. சாதாரண ஜபம் கிடையாது. இந்த ஜபம் என்ன நடக்கும் தெரியுமா? மோசே சீனாய் மலை ஏறின போது ஆரோனை என்ன செய்தாங்க? துன்புறுத்தி அவங்க எல்லா பொருள் நகை நட்டுகளை வாங்கி அழகா என்ன பண்ணாங்க? ஒரு கண்டுக்குட்டிய பண்ணி வச்சு அதை தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் புத்தி இல்லாதவங்க சொல்லுவாங்க. அல்லது சுய புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. தெரிந்த புத்தி இல்லாதவங்க அப்படித்தான் அவங்க பேசினாங்க. அது பாஸ்டர் ரவி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்க ஒரு பங்கு
சொல்லுங்க. அங்க ஒரு பங்கு, இங்க ஒரு பங்கு, அங்க ஒரு பங்கு. அங்க கொடுக்கலன்னா ஒரு பாட்டி இருந்தாங்க, ரொம்ப நல்ல பாட்டி. ஆலயத்துல ஒழுங்கா வருவாங்க, ஆலயத்துல ஒழுங்கா வருவாங்க, ஆலயத்துல இருந்தாலே போறோம். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி. பாஸ்டருக்கு தூக்கமே வராது போல, அவ்வளவு தூரத்துக்கு பாஸ்டர் தொந்தரப்படுத்துவாங்க. இந்த அம்மா அவ்வளவு நம்பிக்கையுள்ள ஜபவீரதை இருக்கிறாரேன்னு சொல்லி பாஸ்டர் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இந்த அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன். ஆராதனை முடிஞ்சிட்டு இந்த அம்மா என்ன செய்ய, இந்த பாட்டு, இந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, இந்த பாட்டி போகும்போது பின்னாடி பின்னாடி எங்க போறாங்க, பாட்டி வீட்டுக்கு போறாங்க. போற வழியில ஒண்ணு பார்த்தாங்க. பார்த்தோன்னா அங்கேயும் போய் இந்த பாட்டி தொழுதுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா பாஸ்டருக்கு ஒரே ஐயோ, ஆலயத்தில் இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு சந்தோஷமா ஜெபம் பண்றாங்க, அங்கேயும் போய் ஜெபம் பண்றாங்களே, இது என்ன என்கிறத இந்த பாஸ்டருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. பாஸ்டர் பாட்டியை கூப்பிட்டாங்க, தட்டி நிறுத்தினாங்க. பாட்டி, அங்க இவ்வளவு ஜெபம் பண்றீங்க, இங்க வந்து இவ்வளவு ஜெபம் பண்றீங்க, இங்க வந்து இப்படி பண்றீங்களே என்னன்னு கேட்ட போது அந்த அருமையான பாட்டி சொன்னாங்களா, ஐயா, ஆலயத்துல போனா இயேசுப்பா என்ன பரலோகத்துக்கு கொடுப்பாரு, ஒரு வேளை தப்பித்தவர்கள் நரகத்துல போனா இப்பவுமே இவங்களை நம்ம கைக்குள்ள வச்சிருந்தோம்னா நரகத்துல நம்ம பத்திரமா பார்த்துருவாங்க. ஹலோ, நம்ம வேடிக்கை கதை சொல்ற ஆள் இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க போல, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். மோசே அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்களை நடத்தி வர்றான், அவ்வளவு பாரத்தோடு நடத்தி வர்றான், கண்ணீரோடு நடத்தி வர்றான், தேவ சமூகத்தில் காத்து கடந்து ஜெபம் பண்ணி நடத்தி வருகிறான், தேவனோடு பேசி பேசி நடத்தி வருகிறான். இவ்வளவு நடத்தி வருகிற இந்த ஜனம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். யாத்திரையாகவும் 32ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். கண்ணுக்குட்டியை செய்த போது தேவன் இவனை அழித்து போட சித்தமாக இருந்தார். இனி இவங்களை வைக்க கூடாது, அத்தனை பேரையும் அழித்து விடுகிறேன். அங்கதாங்க ஜபம், மோசேயுடைய ஜபம் வெளிப்பட்டது. மோசே அழகாக ஜபம் பண்ணுகிறார், அழகாக ஜபம் பண்ணுகிறார். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டோம், நீர் இந்த ஜனத்தை அழித்தீரானா? இந்த ஜனம் எல்லாம் என்ன சொல்லும், எங்களுக்கு எகிப்திலேயாவது நான் வாழ்ந்திருப்போமே, எங்களை கொண்டு வந்து அழித்து போட்டீர்களே என்று சொல்ல மாட்டார்களா? ஒருவேளை இந்த ஜனம் செய்த இந்த தவறான காரியங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொன்னார். திறப்பிலே நின்றார், திறப்பிலே நின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஜெபத்துடைய வல்லமை அதுதான். ஜெபத்துடைய வல்லமை எலியாவை போல அவர் கருத்தாய் ஜெபித்தது மட்டுமல்ல, அதை விட மேலாக மோசேயுடைய ஜெபம் திறப்பிலே நின்றார். ஜனங்களுக்காக கண்ணீர் வடித்தார், தேசத்திற்காக எழுதி நின்றார். இன்றைக்கு தேசத்திற்காக எழுதி நிற்கிற ஒரு கூட்டம் தேவை, தேசத்திற்காக நின்று ஜெபிக்கிற ஒரு முழங்கால் தேவை. முழங்கால் தேவை. ஒரு ஜான் நாக்ஸுடைய முழங்கால் இங்கிலாந்து ராணியுடைய ஆவின் சமூகத்தை ஆட்டி படைத்தது உண்மையானா? ஜான் நாக்ஸை பார்த்து ராணி சொன்னார், ராணி மேரி சொன்னார், நான் சேனை குறித்து பயப்படவில்லை, எத்தனை பேரை வெட்டி வெட்டி சாய்த்து கொண்டு வருவேன், ஆனால் இந்த ஒரே ஒரு முழங்கால் ஜான் நாக்ஸுடைய குள்ள மனிதனான ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். பயப்படுகிறேன் என்று சொன்னார். முழங்காலுக்கு பயப்படாத யாருமே கிடையாது, தெரியுமா? நம்ம முழங்கால் போட்டா பிசாசு அலறுவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு முழங்கால் போடக்கூடாதபடி பிசாசு முட்டுகளில வலியை கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா. முட்டுல வலி வந்துச்சு, முட்டுல வலி வந்தோன்னா முழங்கால் போட மாட்டாங்கல்ல. நிறைய பேருக்கு அதான் வலி, முட்டுல வலி. யார் கொடுக்குறா? எதுக்கு? ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணட்டும், ஆனா என்ன கூடாது, முழங்கால் போடக்கூடாது. முழங்கால் போட்டா நம்ம செத்தோம். அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியும் முழங்கால் போட்டா செத்தோம். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம எழுதி
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். என்ன சத்தமா சொல்லுங்களேன். என்ன சத்தமா சொல்லுங்களேன். முழங்காலின் ஜெபம் பயங்கரமான ஆசீர்வாதத்தை, முழங்காலின் ஜெபம் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும். எத்தனை முழங்கால்கள் முடங்கின மனிதர்களுடைய வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்தவர். எஃப்எம்இ என்று சொன்ன ஒரு ஊழியம் இன்றைக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அன்றைக்கு ஆமென் சாம் கமலேஷன், ஆமென் பேட்ரிக் ஜோசுவா முழங்கால்கள் ஒரே ஒரு முறை அவரோடு நான் இருந்திருக்கிறேன். ஐயா தூக்க மாட்டாங்க, ஐயா தூக்க மாட்டாங்க. பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஊழியக்காரன் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. தட்டி எழுப்பினாரு. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தட்டி எழுப்பி சொன்னாரு, ஒரு பெட்டி கடை வைக்கலாமா உனக்கு அப்படின்னு கேட்டார். ஊழியக்காரன் பார்த்து, உனக்கு ஒரு பெட்டி கடை வச்சு தரணுமான்னு கேட்டார். என்னையா அப்படி கேட்குறீங்க? ஒரு ஊழியக்காரனான நீ முழங்காலுக்கு ஜெபம் பண்ணலாம். நாங்க ஜெபம் பண்றேன், நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கிற. உனக்கு பெட்டி கடை தான் லாய்க்கு, நீ இந்த ஊழியத்துக்கு லாய்க்கு என்ன பார்த்தீங்களா? ஹலோ ஹலோ, எல்லாரும் முறைச்சு பார்க்குறீங்க, எல்லாரும் முறைச்சு பார்க்குறீங்க. ஆமென். முழங்கால் போடலன்னா தூக்கம் வரும். முழங்கால் போடலன்னா தூக்கம் வரும். முழங்கால் போடலன்னா தேவனுடைய சன்னிதி விட்டு நாம் தூரமாய் மாறி போகிறோம். நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் வயலைக்கப்படுவதை மாறணும். ஜெபத்தினுடைய மகனம் பாருங்கள். தேவ சமூகத்தில் நின்றால் அழித்த சிக்கமாய் இருக்கிறது இல்லை. என் ஜனம் அழியக்கூடாது. என்னுடைய பேரை ஜீவபுஸ்தகத்திற்கு கிறுக்கிவிடும். கண்ணீர் விட்டு எழுதான். எனக்கு அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு கம்பேஸ், ஒரு மனதிருக்கம் உன்னுடைய வாழ்க்கை. கம்பேஸ் ஆஃப் தி பீப்பிள், ஒரு மனதிருக்கம் உள்ள ஒரு பீப்பிளை மாற வேண்டும். கம்பேஸ் ஆஃப் திஸ் பீப்பிள், அநேகருக்காக மனதிருக்கம். They introduce him for his people. எப்படி? அவன் சாதாரணமாய் சொல்லவில்லை. 13ஆம் வசனத்தை வாசித்தால் தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலிடத்திலே இறங்கப்பட்ட காரியங்களை நீ அருமையாய் செய்கிறே. வாசிங்க இந்த 13ஆம் வசனத்தை. உமது தாசனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலையும் நினைத்துக்கொள். உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன தேசம் முழுவதும் உங்கள் சந்ததியாருக்கு சுதந்திரமாய் இருக்கும்படிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த பிரார்த்தித்தான்ங்கிறது மலையாளம் வேறு, அது இங்கே தமிழ் பிரார்த்தனை. அல்லேலூயா. பிரார்த்தித்தான், ஜெபித்தான். எப்படி கெஞ்சி ஜெபித்தான்? இன்ட்ரோடக்ஷன் ஃபார் திஸ் பீப்பிள். முதல்ல இருக்கிற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தான் இஸ்ரவேல் பேர். அவங்களெல்லாம் முன்ன சொல்லி ஜெபம் பண்றான் பார்த்தீங்களா? அதான் even willing to go care. அவன் எல்லாம் செய்து விட்டு பாவ நிவர்த்தி செய்யும்படியாக அவன் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறி போகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இது மட்டும் இல்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறான் பார்த்தீங்களா? ஜெபத்துல ஆண்டவரோடு கேட்டான், எல்லாம் இந்த ஜனங்களை தப்பித்தான். ஆனா சிலருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல அவன் தீர்ப்புல மாறவே இல்லை. பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, தண்டனைக்கு தப்பிக்க முடியாதுங்கிறதுக்கு இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறான். என்ன பண்றான் தெரியுமா? எல்லா ஜனங்களையும் கொண்டு வர விரும்புகிறான். லேவியர்கள் எல்லாம் வந்தாங்க. இவன் சொல்றான், அந்த கண்டுக்குட்டி எல்லாம் வச்சாங்கல்ல, கிரிக்கெட் போட சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, நான் முன்ன கிரிக்கெட் போட அவசியம் இல்லை, யாரு சொன்னாலும் அவர்களை நான் கிரிக்கெட் போடுவேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு பட்டயத்தை லேவியரிடத்துல கொடுத்து என்ன செய்ய தெரியுமா? எல்லாம் நிறைய பேரை வெட்டினா. எத்தனை பேர் ஒரே நாள் இருந்தது? 3000 பேர். 3000 பேரை வெட்டி சாய்த்தார்கள். ஜட்ஜ்மெண்ட் பயங்கரங்க. ஜட்ஜ்மெண்ட் பயங்கரம். ஹலோ, நீங்களும் நானும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தப்பிக்கணும்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நாம கீழ்ப்படியும்.
இது இன்னொரு பக்கம் சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் அதாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் அதாரிட்டி, ஆவிக்குரிய வைராக்கியம், ஆவிக்குரிய பவர். அதனுடைய பவர் தான் மோசே காட்டினார். மோசேயுடைய வாழ்க்கையில சும்மா கிடையாது, ஜெபம் மட்டும் பண்ணல, தண்டனையும் கரெக்டா இருந்தது. ஹலோ ஹலோ, யாரும் என்ன பார்க்குறீங்க? வெறும் பிரசங்கம் மட்டும்தான் செய்யறாரு. இவருக்கு தண்டனை கொடுக்க பிரசங்கத்துல மட்டும்தான் தண்டனை பேசுறாரு. வெளியே வந்தா சொல்லுங்க, ஐயோ எங்க பாஸ்டர் முடிஞ்சு வச்சுக்கிறேன். வெளியே வந்தா நமக்கு வர்றது. இந்த மேடை இருக்கும்போது நம்ம எல்லாம் பெரிய இல்லையா? மேடைக்கு வெளியே போனா நான் ஒண்ணுமே இல்லை. அவன் என் பிள்ளைகள் அல்லேலூயா அல்லேலூயா. என்னைக்கு மோசே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறேன் பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ரெண்டாவது காரியம் தெரியுமா? டிசைட் தி பீப்பிள், டெடிகேட் தி பீப்பிள். டிசைட் பண்றான், ஒரு டெடிகேட் பண்ணுங்கன்னு சொன்னா, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஒரு பரிசுத்த ஆவியானுடைய கரம் அவனை தொடுகிறதை கவனிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியா மோசே மரிச்சான், மோசே போயிட்டான், எல்லாம் முடிஞ்சது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்துல போயாச்சு. இப்ப கடைசியில என்ன நடத்துறீமா? அழகா சொல்றாங்க, met Jesus on Mount Olivet. லாஸ்ட்ல ஒலிவ மலையில தான் மோசே சந்திக்கிறார்கள். சீஷர்களும் இயேசு எங்க போனார்? மத்திய 7ஆம் அதிகாரத்துல 1 முதல் 9 வரையும் வாசித்தால் தெரியும். ஒலிவ மலைக்கு போறாரு ஜெபம் பண்ணதுக்கு. அடிக்கடி இயேசு ஒலிவ மலை தெரிந்து கொள்வார். ஏன் இந்த ஒலிவ மலை தெரிந்து கொள்றான்னு அழகா பார்க்கும்போது, அது ஒலிவ மலைன்னு பேரே வந்தது. ஒலிவ மரம் அங்க இருக்குது. ஒலிவ மரம்னா என்ன தெரியுமா? சாதாரண கிடையாது, அது பட்டு போகாது. அதனால்தான் பிள்ளைகளை பார்த்து தாவீது சொன்னார், பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கஞ்சுகளை போல. பிள்ளைகள் ஒரு நாளும் கீழே போக மாட்டாங்க, தலைக்கப்படுகிறது. இந்த ஒலிவ மரத்தை ஒரு சின்ன வேறு கிடைச்சது, ஒரு சின்ன வேறு போகும். அந்த ஒலிவ மரம் பெருசா மாறிடும். எங்க போய் வேறு இருக்கோ அங்கெல்லாம் துளுத்து நிற்கும். அது பரவி கொண்டு இருக்கும். இஸ்ரவேல்ல போனாதான் தெரியும். இப்ப அங்கிருந்து போனவங்க எடுத்துட்டு வந்து நிறைய பேருக்கு ஒலிவ மரத்தை நட்டுருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ஒலிவ மலையில இயேசு ஜெபத்துக்கு சொல்லும் போது யாரெல்லாம் வந்தாங்க? மோசேயும் எலியா. மோசேயும் எலியாவும் தரிசனத்தோடு தோன்றுகிறார். இதை சீடர்கள் பார்த்தார்கள், பயந்து நடுங்கினார்கள். ஒரு சத்தம் அங்கு வந்தது, இவர்களுடைய மோசேயும் எலியாவும் இயேசுவை குறித்து சொல்கிறார், இவர்களுடைய நேசகுமார். ஜெபம் வந்தபோது தரிசனத்தை கண்டார். முதலாவது ஜெபத்தினுடைய வல்லமை தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இரண்டாவது ஜெபத்தினுடைய வல்லமை பரிந்து பேசுகிற திறப்பில் நிற்கிறவர்களாய் மாறுகிறது. மூன்றாவது ஜெபத்தினுடைய வல்லமை தரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்கள் நான் தரிசனத்தை பார்க்க வேண்டும். நான் ஒரு நாள் இல்லாத நேற்றுக்கு ஒரு தரிசனம் பார்த்தேன். ஆமா, நான் சொப்பனமே பார்க்க மாட்டேன் தெரியுமா? ஆனா நேற்றுக்கு ஒரு தரிசனத்தை பார்த்தேன். என்ன தரிசனம்? நம்ம சபை நிரம்பி இருக்கு. நம்ம சபை நிரம்பி இருக்குது. அப்படி ஒரு தரிசனம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. காலையில் மனைவிடத்தை சொன்ன, ஏமா நம்ம சபை நிரம்பி இருக்கிறது மாதிரி தரிசனம் என்ன? நிச்சயமா நடக்க போகுது. அல்லேலூயா. எனக்கு அதை காட்டுறேன்னா அது நிறைவேற்று. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஜனவரிக்கு பிறகு அது நடக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுலயும் ஒரு ஃபேமிலி என்னாச்சுன்னா, ஏதோ ஒரு போன் வந்துட்டு ஓடுறாங்க. நான் தடுத்து நிறுத்தி, எங்கம்மா போறீங்க? சாப்பாடு இருக்குது, வசனம் இருக்குது, நீங்க அதை புசித்துட்டு போங்கன்னு சொல்றேன். ஐயா, எங்களால் நிற்க முடியாத சூழ்நிலை, நாங்கள் போகணும்னு போறாங்க. போங்கன்னு அனுப்புறேன். அல்லேலூயா அல்லேலூயா. சில வேளை அது பெரிய கேள்விக்குறியா எனக்கு மாறுச்சு. இவ்வளவு மக்கள் கூட்டத்தையும் காட்ட செய்து ஒரு குடும்பத்தை மட்டும் வெளியே போக டக்குனு ஓடுறது மாதிரி காட்டுறாருன்னா, ரகசியம் இன்னும் ஒரு அடங்கி இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்ம வாழ்க்கையை தெய்வ சமூகத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக நம்ம மாற்றப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன், அந்த ஒரு குடும்பம் போன குடும்பம் அல்ல. நான் திருப்பி சொல்றேன்,
இன்னொரு குடும்பத்தை அழைத்து வருகிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். அതാണ് தரிசனத்திற்கு அடையாளம். உங்களை கொண்டு சில குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களை கொண்டு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைக்க போகிறார். உங்களை கொண்டு சில மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்க போகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்வேன். சீஷர்கள் சொல்கிறார்கள், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும் நம்ம இங்க வச்சுட்டு இங்கே இருப்போம், இங்க நல்லதுன்றாங்க. இல்லையா? இயேசு சொன்னார், நான் போகும் வரை இந்த தரிசனத்தை யாருக்கும் சொல்லாத என்று கட்டளை கொடுக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் தரிசனத்தை பெற்றவர்களை மாறணும், தெளிந்த முற்றுள்ளவர்களை மாறணும், பரிந்து பேசுவதை மாறணும், திறப்பில் நிற்கிறவர்களை மாறணும். யாருக்காக நீங்கள் திறப்பில் நிற்க போகிறீர்கள்? யாருக்காக பரிந்து பேசுவீர்கள்? தரிசனத்தை காணும்படி தன்னை அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளை மாறணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம்.